வீடு அற்றவர்கள் இரவு நேரத்தில் தங்குவதற்கான விடுதி வசதியை தமிழகத்திலேயே முதல் முறையாக மதுரை மாநகராட்சி துவக்கியுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் வீடு இல்லாமல் சாலைகள், பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ரயில் நிலையங்களில் தங்குபவர்களுக்கு இரவு நேரத்தில் தங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு சமீபத்தில் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சி இதற்கான திட்டத்தை முதலாக தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தியுள்ளது. மதுரை செல்லூரில் உள்ள வீடற்ற நகர்ப்புற ஏழைகளுக்கான இரவு நேர தங்கும் விடுதி கட்டிடத்தில் பிச்சைக்காரர்கள் மற்றும் வீடற்றவர்கள் இரவு நேரம் வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகள் மட்டுமின்றி அவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி மேயர் தேன்மொழி தலைமையில் கமிஷனர் செபாஸ்டியன் துவக்கி வைத்தார். இந்த திட்டம் மூலம் மதுரையில் தெருக்களில் சுற்றித் திரியும் வீடற்றவர்கள் பயனடைவர் என்றும், தற்போது முதல் கட்டமாக இந்த விடுதி துவக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த மக்களுக்கு தொழில் நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் உதவ முன்வர வேண்டும் என்றும் மேயர் மற்றும் கமிஷனர் கேட்டுக் கொண்டனர். தமிழக அரசின் உத்தரவும்படி மனநலம் சரியில்லாதவங்க, பிச்சைக்காரவங்க, தெருவோரம் இருக்கிறவங்களுக்கு, வீடு இல்லாத ஏழைகளுக்கு மாநகராட்சி சார்பாக தங்கும் இடம் மகால் கொடுத்துருக்குறோம். உணவு வசதி, அவங்களுக்கு பாய், தலகாணி, பெட்ஷீட்டு எல்லா வசதியுமே கொடுத்து அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கும் ஆள் போட்டு ஆணையாளர் அவர்களும் தலைமை பொறியாளர் அவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சர்வே பண்ணதுல 209 பேர் தெரிவு செஞ்சிருக்கிறோம். இதற்கு நம்மளுடைய மாநகராட்சி பகுதியில் உள்ள வசதி படைத்தவர்கள், நல்ல மனம் கொண்ட தனவந்தர்கள் உதவி செய்வதற்கு அந்த ட்ரஸ்டுக்கு நன்கொடை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஆதரவற்ற முதியோர்கள், தெருவில் வசிப்பவர்கள், உடல்நலம் குன்றியோர்கள் பலர் வந்திருந்தனர். அவர்களுக்கு இந்த திட்டம் குறித்து அதிகாரிகள் எடுத்துக் கூறினர்.